இந்த வீட்டை பார்த்தா 2.25 சென்ட் இடத்துலயாக கட்டின மாதிரி இருக்கு. 41 அடி ஃப்ரண்டேஜ் ஆமா. நிறைய இடத்துல 5.5 சென்ட் இடத்துலயே 40 அடி ஃப்ரண்டேஜ் தான் கிடைக்குது. ஆனால் இந்த வீட்டில் அதை விட பெரிய ஃப்ரண்டேஜ் இருக்கிறனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக இருக்கு. வீட்டை வந்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 12க்கு 19 அளவில் ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸோட 16க்கு 21 அடி அளவில் ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டு, பூஜா கேபினெட்டு, ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடுலர் கிச்சன், நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கு. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் லாஃப்ட் கபோர்டுலாம் கவர் பண்ணி அதில் ஒரு 7க்கு 7 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் 10க்கு 10ங்கிற அளவில் அங்கேயும் வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சிருக்காங்க. இது போக ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் அங்கேயே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸோட இந்த வீட்டை வந்து ஒரு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான நிலவு வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் 41 அடி அகலத்தில் இருக்கிறனால கிராண்டாக இருக்குது. அதுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் தீமில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு, கோல்டன் கலர் தீமில் வந்து மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ஸ்டென்சில் ஒர்க்ஸு, டெக்ஸ்சர் ஒர்க்கு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, கிளே ஜாலி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாகவும் இருக்குது, சூப்பரான கலர் காம்பினேஷன்லேயும் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ஹெவியான மெட்டல் கேட் எம்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு, சிஎன்சி கட் ஒர்க்கோட. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 12க்கு 19ங்கிற அளவில் ஒரு பெரிய இனோவா கார் நிறுத்துனீங்கன்னா கூட 2 வீலர் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸில் இடம் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாக்குள்ள என்டர் ஆகும்போதே ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ், ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம், அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ஏரியா இருக்குது. இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது காலிங் பெல் அமுக்கிறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பழைய பஸ்லாம் பார்ப்போம்ல, ஸ்டார்ட் பட்டன் அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து நமக்கு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஜனமூலையில் போர்வெல் இருக்குது. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பாலிஷிங் ஒர்க்லாம் பண்ணி இந்த டோருக்கு வந்து கிரானைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டோரை சுற்றியும் கிரானைட்லேயே பேனலிங் ஒர்க்கும் இருக்குது. உள்ளே வந்தோம்னா 16க்கு 21 அடி அகலத்தில் ஒரு லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துடுது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார்னரில் வடக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் டோர் வந்துடுது, அதுக்கு மயில் இருக்க மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே கிரானைட் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பூஜா கேபினெட்டுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் கிரானைட் ஸ்லாபில் வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு சாண்டில் கலர் தீமில் வந்து இந்த டோரை ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ்லேயே இந்த சைடு தான் நமக்கு டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஸ்பேஸில் வந்து ஸ்டென்சில் ஒர்க்லாம் பண்ணி கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் மாட்டி இருக்கிறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு டைனிங் ஏரியாவில் ஒரு ஜன்னல், லிவிங் ஏரியாவில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு நல்லா கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து கிச்சனை பார்த்தலாம். கிச்சன் வந்து 10க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்குங்க. இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே இந்த ஓப்பனிங்க்கு வந்து உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான டெக்ஸ்சரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனில் ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஒரு மார்பினேட் லுக்கில் இருக்கிற மாதிரியான கிளாஸியான ஃபினிஷிங்கில் ஸ்டோரேஜுக்கான கேபினெட் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு டார்க்கான கிரானைட்டில் கொடுத்து அந்த இன்டி ஒர்க்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒயிட் கலரில் வந்து வாட்ஸ் மெட்டீரியல் மாதிரி சிங்க் பொறுத்திட்டாங்க. அதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க், பக்கத்தில் ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். ஸ்டோரேஜுக்கான கேபினெட் பொறுத்த வரைக்கும் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு டால் யூனிட்டு, ஒரு வால் யூனிட்டு, மேலே வரக்கூடிய அந்த எல் டைப் ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை நம்ம முதல்ல பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்குலாம் இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரினா உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே எல்லோ கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட ரைட் சைடில் தான் மிச்சம் இருக்கக்கூடிய வாலில் வந்து பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த மாதிரியான வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க வித் கபோர்ட் ஒர்க்ஸோட. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, தொட்டில் ஹூக் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 7க்கு 7ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு எல்லாமே கிளாஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி கம் பாத்ரூமை ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட 2வது பெட்ரூமை பார்த்துடலாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் லிவிங் ஏரியாவோட டிவி யூனிட் பக்கத்தில் இங்கே ஒரு டோர் இருக்குல்ல, இதுதான் அந்த 2வது பெட்ரூமோட டோர். 10க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூமு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் எல்லாமே இருக்குது. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. 4க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் டெயில் ஒர்க் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டியும் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை பார்த்தலாம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்க்கிங் ஸ்பேஸில்
ரைட் சைடில் நமக்கு டெரஸ் போகிறக்காக கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேர் கேஸ், அதுக்கு கீழே இந்த அவுட் சைட் பாத்ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்கும் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம மாடிக்கு போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில், காரமடையிலேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட கட்டி ரெடியாக இருக்குங்க. வீட்டோட டெரஸில் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி போடுறதுக்கான ஆங்கிள், அது போக மேலே ஒரு வாட்டர் டேங்க் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டோட விலை வந்து 52 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கிராண்டான எலிவேஷனோட பிரம்மாண்டமான வீடு, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் 2 BHK நல்லா ஸ்பேஸஸாக பார்க்குறீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.